இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை நான் வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நம்முடைய முன்மாதிரி என்பதை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். அவர் உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் எப்படி வாழ வேண்டும் என்பதை நமக்கு போதித்ததோடு அவர் வாழ்ந்து கற்று தந்திருக்கிறார். அவரே நம்முடைய முன்மாதிரி என்பதை குறித்து தியானித்து வருகிறோம். எந்தெந்த காரியங்களில், எந்தெந்த குணத்தில் அவர் நமக்கு முன்மாதிரியாக இருந்தார் என்று நாம் தியானிக்கும் பொழுது, அவர் அன்புள்ளவராக இருந்தார் என்று நாம் நேற்றைய தினம் தியானித்தோம். இந்த நாளிலும் அவர் தாழ்மை உள்ளவர் என்பதை குறித்து இயேசு கிறிஸ்து தாழ்மையை நமக்கு கற்றுத்தந்தார். தாழ்மை உள்ளவராக வாழ்ந்து காட்டினார் என்பதை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். மத்தேயு 11:29 இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையாய் இருக்கிறேன். என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் சாந்தமும் தாழ்மையுமா இருக்கிறேன், நான் தாழ்மை உள்ளவரா இருக்கிறேன். அதனால என்னிடத்தில் நீங்க கற்றுக்கொள்ளுங்க, என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்று சீஷர்களுக்கு சொல்லுகிறார். அப்ப சொன்னதோடு மாத்திரமல்ல, நான் தாழ்மை உள்ளவரா இருக்கிறேன் என்று சொன்னதோடு மாத்திரமல்ல, அவருடைய சீஷர்கள் அந்த வியாழன் இரவிலே பந்தி இருக்கும் பொழுது அவருடைய சீஷர்களுடைய கால்களை எல்லாம் கழுவுகிறார். அப்பொழுது கூட பேதுரு சொல்லுகிறார், ஆண்டவரே, நீர் என்னுடைய கால்களை கழுவக்கூடாது என்று. அப்ப ஆண்டவர் முடிவிலே சொல்லுகிறார், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள்? ஆண்டவரே, நீர் ஆண்டவரும் போதகருமாய் இருக்கிறீர் என்று. அப்போ ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்களுடைய கால்களை கழுவினது உண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ வேண்டும் என்று. அப்போ நான் தாழ்மை உள்ளவராய் இருக்கிறேன் என்று சொன்னது மாத்திரமல்ல, அதனுடைய சீஷர்களுடைய கால்களை கழுவி தன்னுடைய தாழ்மையை அவர் வெளிப்படுத்தினார். நீங்களும் இப்படி ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ வேண்டும், ஒருவரை ஒருவர் மேன்மை உள்ளவர்களாக எண்ண வேண்டும் என்று அவர் வாழ்ந்து காட்டினார் என்று பார்க்கிறோம். அவரை பற்றின தீர்க்க தரிசனத்திலே பார்க்கும் பொழுது சகரியா 9:9 இதோ உன் ஆண்டவர் உன்னிடத்திலே வருகிறார், நீ சீயோன் குமாரத்தியே கெம்பீரு என்று. அவர் எப்படி வருகிறார் என்றால், உன்னுடைய ராஜா உன்னிடத்தில் வருகிறார். உன்னுடைய ராஜா வரும் பொழுது அவர் கம்பீரமானவராகவோ அவர் பயங்கரமானவராகவோ வரல, அவர் தாழ்மை உள்ளவரும் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவருமாய் வருகிறார் என்று எழுதியிருக்கிறது. அவர் இந்த உலகத்திலே வந்ததே அவர் தாழ்மையாய் தன்னை வெறுமையாக்கி அவர் உலகத்திலே வந்தார் என்று நாம் பார்க்கிறோம். அப்ப அவருடைய சீஷர்கள் தங்களிடத்திலே யார் பெரியவர்கள் என்று அவரிடத்திலே ஒரு விவாதம் நடக்கும் பொழுது ஆண்டவருடைய சீஷரிடத்திலே சொல்கிறார், நீங்கள் என்ன உங்களிடத்திலே பேசிக்கொண்டீர்கள் என்று, எங்களில் யார் பெரியவன் என்று பேசிக்கொண்டிருக்கிறதை அவர் அறிந்து சொல்கிறார், உங்களில் பெரியவனாய் இருக்க விரும்புகிறவன் சிறியவனாக இருக்க வேண்டும். ஒருவர் தலைவனாக இருக்க விரும்பினால் நீங்கள் ஊழியம் செய்ய வேண்டும், ஊழியக்காரனாய் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். நானும் உன்னதத்திலிருந்து வந்தாலும் நான் மற்றவர்கள் எனக்கு ஊழியம் செய்யும்படியா, நான் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்ய வந்தேன், அநேகரை மீட்கும் பொருளாக தன் ஜீவனை கொடுக்கவும் வந்தேன் என்று சொல்லுகிறார். நான் ஊழியம் செய்யதான் வந்தேன், யாரையும் அதிகாரம் பண்ணவோ ராஜாவாக இருக்கவோ நான் வரவில்லை என்று ஆண்டவர் தன்னை தாழ்த்துகிறதை நான் பார்க்கிறோம். அதே போல ஆண்டவர் ஒன்றை சொல்கிறார், தன்னைத்தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்று தன்னுடைய சீஷர்களும் தாழ்மையை தரித்து கொள்ளும்படியாக அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். ஆண்டவர் ஒரு உவமையை அழகாக சொல்லுகிறார், நீங்கள் ஒரு விருந்து சாலைக்கோ அல்லது ஒரு திருமண வீட்டிற்கோ நீங்கள் அழைக்கப்படும் பொழுது முதலிலே போய் உயர்ந்த ஆசனத்திலே உட்காராமல் நீங்கள் தாழ்மையான ஒரு இடத்திலே போய் அமருங்கள். அப்பொழுது உங்களை அழைத்தவர் உங்களை தாழ்மையான இடத்திலிருந்து நீங்கள் உயர்வான இடத்திலே உட்காருங்கள் என்று சொல்லும் பொழுது அங்கே சுற்றி இருக்கிற ஒவ்வொரு முன்னிலையிலும் உங்களுக்கு மகிமை உண்டாகும், உங்களுக்கு கனம் உண்டாகும் என்று தன்னை தாழ்த்தும்படியான வழியை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அதே போல பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்கிற வார்த்தையின்படி ஆண்டவர் சொல்கிறார். 2 பேர் ஜெபம் பண்ணும்படியாக தேவாலயத்திற்கு போகும் பொழுது அந்த பரிசேயன் நம்ம வாசித்திருப்போம், அந்த பரிசேயனும் ஒரு ஆயக்காரனும். இப்போ அந்த பரிசேயன் தன்னை குறித்தே பெருமையானதை சொல்லி ஆண்டவரிடத்துல ஜெபிக்கிறான். ஆண்டவரே, நான் ஆயக்காரரை போல அல்ல, நான் விபச்சாரக்காரரை போல அல்ல, இந்த ஆயக்காரரை போல அல்ல, நான் எப்போதும் வாரத்திற்கு 2 முறை நான் உபவாசம் இருக்கிறேன்,
என்னுடைய சம்பாத்தியத்திலாம் நான் தசம பாகம் கொடுக்கிறேன் என்று தன்னை குறித்து பெருமை பாராட்டி அந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறான். ஆனால் ஆயக்காரன் தன்னுடைய நிலைமையை உணர்ந்து தன்னை தாழ்த்தி தன்னுடைய மார்பிலை அடித்து கொண்டு சொல்லுகிறான், பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும் என்று ஜெபித்தான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ யார் நீதிமானாக்கப்பட்டவனாய் போனார் என்று பார்க்கும் பொழுது அந்த ஆயக்காரனே நீதிமானாக ஆக்கப்பட்டான் என்று ஆண்டவர் இந்த ஓமையை சிஷ்யர்களுக்கு சொல்லுகிறார். அப்போ பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவனுக்கோ அவர் கிருபை அளிக்கிறார். இப்போ பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரை பவுல் அப்போஸ்தலர் சொல்லும் பொழுது ஆண்டவருடைய தாழ்மையை குறித்து அவர் சொல்கிறார். நீங்கள் எதையுமே ஒரு விவாதத்தினாலோ அல்லது வாதினாலாவது அல்லது பெருமையினாலாவது நீங்க செய்யாதுங்க, மனத்தாழ்மையா எல்லாவற்றையும் செய்யுங்க. ஒருவரை ஒருவர் மேன்மை உள்ளவராக நீங்க எண்ணுங்க. யாரிடத்திலும் பேசும் பொழுது தன்னை குறித்து நாம் பெருமை பாராட்டாதபடி ஒவ்வொருவரையும் தம்மிலே மேன்மை உள்ளவர்களாய் நம்மை தாழ்த்தி நம்ம பார்க்கும் பொழுது ஒரு வீண் விவாதமோ எதுவுமோ வராம இருக்கும். ஆனா இயேசு கிறிஸ்து பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய ரூபமா இருந்தார். அவர் உன்னதத்திலே இருந்தவர், தேவனுக்கு சமமாய் இருந்தவர். அதிலே அந்த ஒரு ஸ்லாக்கியத்தை அவர் பெருமையாக எண்ணாமல் மனுஷருடைய ரூபம் எடுத்து, அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலாக நம்முடைய உலகத்திலே இறங்கி வந்தார். அவர் வரும் பொழுதே தன்னைத்தான் வெறுமையாக்கி தாழ்மையாய் வந்தார் என்று பார்க்கிறோம். உன்னதத்தில் இருந்த மகிமைக்கு தக்கதாக மகிமையோடு அவர் வராமல், ராஜாவாக வராமல் தாழ்மையின் ரூபம் எடுத்து அவர் வாழ்ந்த நாட்களில் மரண பரியந்தம் அவர் தாழ்மையாய் இருந்தார், மனுஷ ரூபமாக காணப்பட்டார், தன்னைத்தானே வெறுமையாக்கினார் என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இப்படி அவர் ஒவ்வொரு காரியத்திலும் அநேக காரியங்களை குறித்து நாம் பார்க்க முடியும். எல்லா இடத்திலும் தன்னை தாழ்த்தினவராய் தாழ்மையை போதித்தது மட்டுமல்லாமல் சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்ததும் அல்லாமல் சீஷர்களுடைய கால்களை கழுவி சொல்லியிருக்கிறார், நான் செய்தது போல நீங்களும் செய்யும்படியாக இந்த மாதிரியை நான் காண்பித்தேன் என்று சொல்லுகிறார். நான் எப்படி, அதாவது போதகரும் பந்தி இருக்கிறவங்க பெரியவங்களா, ஊழியம் செய்யறவங்க பெரியவங்களா அப்படின்னு சொல்லும் பொழுது பந்தி இருக்கிறவங்க தான் பெரியவங்க. ஆனா நான் போதகராகிய நானே உங்களுக்கு ஊழியக்காரராக இருக்கிறேன். அதனால நீங்களும் ஒருவர் மேன்மை பாராட்டாமல் மற்றவர்களை வேர்மை பாராட்டி தம்மை தாழ்த்தும் பொழுது அவர் நமக்கு வாழ்ந்து காட்டினபடி அவரால் நாம் உயர்த்தப்படக்கூடும். பிரியமானவர்களே, அவருடைய வழியில் நடக்க வேண்டும், அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிற நாம் கர்த்தர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய தாழ்மையை கற்று தந்திருக்கிறார். அவருடைய வாழ்க்கையின் மூலமாக, நடக்கையின் மூலமாக அதை கற்று தந்திருக்கிறார். அதை பின்பற்ற பரிசுத்தாவியானவருடைய பலத்தோடு நாம் ஒவ்வொருவரும் நாம் முயற்சி செய்வோம். நாம் ஜெபிப்போம். இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்புள்ள ஆண்டவரை உம்மை துதிக்கிறோம். தர்மையான நேரத்திற்காக கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம். அப்பா, உடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாக இயேசு கிறிஸ்துவே எங்கள் முன்மாதிரி என்பதை தியானிக்கும்படியாக கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் நீர் தாழ்மை உள்ளவராய் வந்தீர் ஆண்டவரே. அந்த தாழ்மையை நாங்கள் தரித்து கொள்ள வேண்டும் என்று நீர் விரும்புகிறீர். அப்பா, தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தாழ்த்துகிறவனோ ஆண்டவரை இரக்கம் பெறுவான் என்று சொன்ன வார்த்தை நிமித்தம் நாங்கள் ஒன்றிலும் எங்களை உயர்த்தாதபடி, மேன்மை பாராட்டாதபடி, பெருமை பாராட்டாதபடி ஆண்டவரே தாழ்த்தி ஆண்டவரே அப்பா உடைய சித்தத்தின்படி நாங்கள் செய்ய ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபையும் பலனை நீர் கொடுக்க முடியாது ஜெபிக்கிறேன். அப்பா, இந்த வார்த்தைகளை அடையாளம் உடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறேன். கேட்கிறோர் ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமாய் இருக்கும்படியாய் சுவாமி அப்பா நீர் மாற்றி தரும்படியாய் ஜெபிக்கிறேன். நீரே ஆளுகை செய்யும்படிய நாம மாத்திரமே மகிமைப்படுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.